ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து ஹெல்த்தியாக பானிபூரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மீனா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். 2 கப் ரவைக்கு 4 ஸ்பூன் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கப்புக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. இந்த சோடா உப்பு வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு வந்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரவைங்கிறதுனால நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அந்த ஊறின டைமில் வந்து ரவை வந்து நல்லா இறுகி நல்லா திக்காயிரும். ஸோ அதனால் நம்ம நல்லா லூஸாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து புளித்தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது ஊறுற டைமில் நம்ம புளித்தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சூடான தண்ணியை வந்து நான் புளி ஊற்றி ஊற வச்சுட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதை வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சாட் மசாலா நீங்கள் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூடவும் வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்குக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கல அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், மாவு நல்லாவே இறுகி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் இதில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பூரி எடுத்து இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சிட்டோம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.